வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில் அமைக்கின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்கள் இருப்பதால் பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனை செய்ய புதுச்சேரியில் மிஷின் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக கிறிஸ்துமஸ் மரம், குடில்களுக்கு தேவையான பொருட்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வங்கி மூலம் செலுத்தப்பட்ட 5000 நிவாரணம் தொகை குறித்த விவரத்தை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடானது. இதையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமை சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த 12ஆம் தேதி முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கிலும் 5000 வர வைக்கப்பட்டது. ஆனால் பலருக்கு எந்த வங்கி கணக்கில் மழை நிவாரணம் வர வைக்கப்பட்டது என்று தெரியாமல் குழம்பி வருகின்றனர். மேலும் சிலர் தங்களுக்கு இன்னும் மழை நிவாரணம் வரவில்லை என்றும் கூறுகின்றனர். இதனால் அவர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையிலும் வங்கிக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட மழை நிவாரண தொகை குறித்த விவரத்தை இணையதளம் மூலம் பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஏற்பாடு செய்துள்ளது. இது குறித்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு அறிவித்த பெஞ்சல் புயல் நிவாரணம் 5000. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடி பரிமாற்ற முறை மூலம் வர வைக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் அனைவரும் PASSWO.py.gov/helpdesk/ என்ற வலைத்தளத்தில் 5000 வர வைக்கப்பட்ட விவரத்தினை அறிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றில் மூழ்கிய மாணவரை 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் மாணவனின் சடலம் இன்று கரை ஒதுங்கியது. புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ஹென்றி லூர்துராஜ். இவரது மகன் லியோ ஆதித்யன் தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர் அந்தோனியுடன் லியோ ஆதித்யன் சங்கரபரணி ஆறு, செல்லிப்பட்டு அணை பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்பொழுது இருவரும் ஆற்றின் சுழலில் சிக்கி மூழ்கியுள்ளனர். உடனே அங்கிருந்தவர்கள் அந்தோனியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லியோ ஆதித்யன் ஆற்றில் மயமானார். இது குறித்து தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாணவர் ஆதித்யனை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை மீட்க முடியாத நிலையில் நேற்று 2வது நாளாக படகுகள் மற்றும் ட்ரோன் மூலம் மாணவனை தேடினர். இந்த நிலையில் இன்று காலை செல்லிப்பட்டு ஆற்றும் கரையோரம் மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் புதுச்சேரி அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தேடும் பணிகள் மெத்தனமாக இருந்ததால் மாணவனின் உயிர் பறிபோனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு 2 தேர்வுகளுக்கான மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் வீரமோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட பருவ தேர்வுகளுக்கான மறுதேதி அறிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 12ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு வருகிற ஜனவரி 4ஆம் தேதியும், டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு வருகிற ஜனவரி 6ஆம் தேதியும் நடைபெறும் என்று அதில் கூறியுள்ளார். புதுவையில் நூதன முறையில் 6 பேரிடம் 87,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் பிளாஷ்வாட் என்ற செயலி மூலம் லோன் பெற்றுள்ளார். பின்னர் அதனை வட்டியுடன் திருப்பி கட்டியுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் ஜெயக்குமாரை தொடர்பு கொண்டு
நீங்கள் கூடுதலாக பணம் கட்ட வேண்டும் என்று புகைப்படங்களை மார்பிங் செய்து அவருக்கு அனுப்பி மிரட்டியுள்ளார். இதையடுத்து ஜெயக்குமார் மர்ம நபருக்கு 25,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். மதுக்கரை பகுதியை சேர்ந்தவர் லட்சுமண நாராயணன் இணையதளத்தில் ஓலா வாகனத்தை 14,600 அனுப்பி முன்பதிவு செய்துள்ளார். பணத்தை அனுப்பிய பிறகு எந்த ஒரு தகவலும் லட்சுமணனுக்கு வரவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த நாயகம் என்பவரின் தொலைபேசி எண்ணுக்கு KYC புதுப்பிக்க வேண்டுமென குறுந்தகவல் வந்துள்ளது. அதன்படி அவரும் KYC புதுப்பித்த பிறகு அவரது வங்கி கணக்கில் இருந்து 34,600 மோசடியாக எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் புதுவையை சேர்ந்த செந்தில் 2,500, சரவணன் 3,000 மற்றும் அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் 8,000 என மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். மேற்கூறிய 6 பேர் மொத்தமாக 87,700 ஏமாந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு அலுவலகத்தில் கோப்புகளை திருடிய வவுச்சர் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லெபர்தீன் வீதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு 15 ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் மற்றும் 3 கோப்புகள் கடந்த 5ஆம் தேதி திடீரென அலுவலகத்திலிருந்து மாயமானது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அதே அலுவலகத்தில் வவுச்சர் ஊழியராக பணிபுரியும் சந்தா சாஹிப் பீதியை சேர்ந்த கண்மணி என்பவர் சர்வீஸ் புத்தகங்களை திருடியது தெரிய வந்தது. மேலும் தன் மீது நடக்கும் துறை ரீதியான விசாரணையில் இருந்து தப்பிக்க சர்வீஸ் புத்தகங்கள் அனைத்தும் திருடி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கண்மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் பூ கொடுத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென ஏற்கனவே போக்குவரத்து விதிமுறை உள்ளது. ஆனால் பெரும்பாலானோர் தலைக்கவசம் இன்றி இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். அவர்களுக்கு போலீசார் அபராதமும் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 2025ஆம் ஆண்டு முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவித்துள்ளனர். இதனிடையே அண்ணா சிலை அருகே போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வழியே தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி மலர்கள் அளித்தும் பொன்னாடை போர்த்தியும் சீனியர் SP பிரவீன் திரிபாதி பாராட்டினார். ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு அடங்கிய துண்டறிக்கை வழங்கி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், கோகுல கிருஷ்ணன் உட்பட போக்குவரத்து போலீசார் பங்கேற்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. புதுச்சேரி அரியங்குப்பம் தேங்காய்த்திட்டு வீதியை சேர்ந்தவர் சக்திவேல். மீனவரான இவர் நேற்று மாலை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தின் மீது நின்றபடி சிறிய வலையை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. இதை கையில் தூக்கியபடி சக்திவேல் வெளியே எடுத்து காண்பித்த நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதை பார்த்து ஆச்சரியத்துடன் சென்றனர். இது தொடர்பாக மீனவர் சக்திவேல் கூறுகையில், இதுவரை 12 மற்றும் 13 கிலோ எடை உள்ள கட்லா மீன்கள் மட்டுமே சிக்கி உள்ளது. தற்பொழுதுதான் 20 கிலோ கட்லா ரக மீன் கிடைத்துள்ளது.
சங்கரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் இவ்வளவு பெரிய அளவிலான மீன் சிக்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் கட்லா ரக மீன்கள் அதிக அளவில் பிடிபட்டது என்றார். பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அபிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்பொழுது பொது செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ராசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இஸ்ரேல் கலைஞர்களின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். பொதுமக்களை அலைக்கழிக்கும் பத்திரப்பதிவு துறையை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடையை அடைத்து பத்திரப்பதிவு துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், சாரம், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு பிற பகுதியில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களை பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. சார் பதிவாளர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். 2-3 துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. இணையதள வசதியை மேம்படுத்தவில்லை. இதனால் பத்திரம் பதிவு செய்யும் போது சர்வர்கள் நின்று விடுகிறது. திருமண பதிவு பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. முதியோர் பொதுமக்களை அலைக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர். ஆண்டுக்கு 40,000 பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தற்போது ஆண்டுக்கு 1000 பத்திரம் தான் பதிவு செய்யப்படுகிறது. பலமுறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை. அரசுக்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திர பதிவுத்துறை அலட்சியமாக செயல்படுகிறது. இதை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளோம் என பத்திர எழுத்து சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளிக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுயதொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது. இதன் அடிப்படையில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகரை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர், கண்ணாடி, ஹேர் டிரையர், கத்தரிக்கோல் உள்ளிட்ட சுமார் ரூபாய் 35,000 மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பாக நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கீழ் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகிறது. இதில் ஒரு பகுதியாக குடும்ப தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது.
இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம், ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டில் கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்ப தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈம சடங்கு நிதி உதவியான ரூபாய் 15,000 வீதம் 18 நபர்களுக்கு ரூபாய் 2,70,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்று தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.